வந்து பெரிய ஹீரோஸ் அதெல்லாம் சொன்னா நல்லது இல்லை எனக்கு. சரி, என்ன வருஷத்துல வந்துச்சு அதோட படத்துல வர பாட்டான்னு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். விஜயோட மூவி இப்போ ரீசன். அது இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு 5 படங்கள். பார்க்கவே கூடாது. அனிமல். இப்போ கண்ணகின்னு ஒரு மூவி பார்த்தோம் இல்லையா, அது கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க பேரு? ஹரிகிருஷ்ணன். ஜெனிஃபர். பரமேஸ்வரி. நீங்க? விஜி. மதுமதி. மேரி. மேம் உங்க நேம்? மெர்லின். ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னா என்ன சொல்லுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பயுமே பஞ்சதந்திரம், கமல் சாரோட படம். நெக்ஸ்ட் வந்துட்டு சந்தோஷ் சுப்ரமணியம், உனக்கும் எனக்கும், பட்டாளம், அண்ட் தென் விக்ரம். துப்பாக்கி, பீஸ்ட் அண்ட் மாஸ்டர். டக்குன்னு கேட்குறீங்க. கில்லி இல்லைங்க, நிறைய பிடிக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். சொல்கிறா. சரி, அதுவும் ஒரு 5வது விஜய் படமா தான் இருக்குன்னு வச்சுப்போம், நம்மளே வச்சுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டில் பார்த்ததுன்னா கண்ணகி மூவி, தென் சபாநாயகன், அதுக்கப்புறம் தோழா. ஸோ இந்த 3 மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்தி, கில்லி, துப்பாக்கி, மெர்சல், அவ்வளோதான். அது எல்லாமே விஜய் படம் தான். எல்லாமே விஜய் படம் தான் பிடிக்கும். சரி, ராஜாராணி 3, அதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஒரு காதல், 5 படம். 5 தான் சொல்லுவேன். குட்டி தனுஷ் மூவி, அதுக்கப்புறம் எல்லாமே பிடிக்கும். பட் இது மெயின் எல்லாமே லவ் மூவியா இருக்கு. அப்படியா? இல்ல அப்படி இல்ல, தனுஷ் பிடிக்கும்ன்றதுனால, மத்தபடி லவ் மூவிஸ் பிடிக்கும், அவ்வளவுதான். இல்ல, ஒரு மூவி தாங்க தனுஷ் மூவி. உடனே தனுஷ் பிடிக்குன்ட்டீங்க, நியாயமா? 3 இருக்கு. தனுஷ் movie எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. எனக்கு 96 ரொம்ப பிடிக்கும். 1, அப்புறம் சீதாராமன் பிடிக்கும். 2, இப்போ இவ சொன்னனாலே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்ணகி நல்லா இருந்தது. 3. அப்புறம் ரீசெண்டா செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு படமா? ஓகே, படம் இருக்கு. 4. நல்லா இருக்கும். அவ்வளவுக்கு நல்லா இருக்காது, ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது. மொத 2 படத்துல ஹீரோயின் சேர மாட்டாங்க. அழுக வந்துச்சுல்ல, நம்மள எமோஷனலா அழ வச்சுட்டாங்கல்ல. அவங்க கிரியேட் பண்ண ஸ்டோரி தானே நம்மள அழுக வச்சுட்டாங்கல்ல. கண் கலங்கிட்டீங்களா? பயங்கரமா 96 இப்போ பார்த்தாலும் அழுக வந்துரும். எத்தனை டைம் பார்த்தாலும் அழுக வருது. அதாவது அதுல முதல் காதல் தோல்வியா இருக்கும், அதனால அழுக வரும். ஓகே, நிறைய பேருக்கு அது முதல் காதல் தோல்வி ஆனதுனால அந்த ஃபீலிங் நினைச்சு அழுவாங்க. நீங்க அழுதுக்கான காரணம்? அப்படின்லாம் இல்ல, எமோஷனலா ஒருத்தவங்க லைஃப் பார்க்கும்போது அழுக வரும்ல. அந்த படம் பாக்குறவங்க உங்க லவ்வரை மிஸ் பண்றவங்க தானே அழுவோம். இவ லவ் பண்ணிட்டு தான் இருக்கா, இவ எமோஷனலா ஒரு கதை கேட்டா அழுவல்ல. ஏன்னா அது பார்க்கும்போது அழுக வந்துச்சு. அதுதான் அவங்க 2 பேரும் சேரல, அதனால எனக்கு விஜய் சேதுபதி பார்த்தா கொஞ்சம் பாவமா இருந்தது. விஜய் சேதுபதிக்காக அழுதிக்கலாம், இல்ல உங்க காதல் சேரல? இல்ல அப்படிலாம் அழுவல. அவனை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பாவம் மேரேஜே பண்ணிக்காம இன்னமும் ஸ்டோரி ஓகே. பட் ஆனா எனக்கு அழுக வந்துச்சு, என்ன எமோஷனலா அழுக வச்சுட்டாங்கல்ல, அதுதான். அது இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு 5 படங்கள். பார்க்கவே கூடாது. அனிமல். காதல் அகதி. பார்க்கவே கூடாதுன்னா சொல்லலாமா? தள்ளுமா சொல்லலாம். இல்லைங்க, வேண்டாம். சந்திரமுகி. சந்திரமுகி 2. ஓகே, வாஸ்தவமான பேச்சாதான் இருக்கு. ஓகே, அது ஒண்ணு மட்டும் தானா? இல்ல நிறைய இருக்கு, பட் அது ஒண்ணுதான். இப்போதைக்கு ரீசெண்டா பார்த்ததுல எங்களுக்கு சீரியஸா அது வேண்டாம். ஃபர்ஸ்ட் மூவியா? ஐயோ, அதெல்லாம் பெரிய மூவி. ஹீரோஸ் வந்து பெரிய ஹீரோஸ், அதெல்லாம் சொன்னா நல்லது இல்லை எனக்கு. சரி, என்ன வருஷத்துல வந்துச்சு அதோட படத்துல வர பாட்டா சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். விஜயோட மூவி இப்ப ரீசெண்டா வந்தது. ரீசெண்டா வந்ததா? 2-3 மூவிஸ் எனக்கு தியேட்டர் போய் பிடிக்கல. அதான் என்ன நீங்களே சொல்லிடுங்க, என்ன ஒப்பீனியன் தானே. கடைசி அந்த ஃபிளைட்ல இருந்து வந்து காப்பாத்துற மாதிரி ட்ரிபிள் ஏ படம் பிடிக்காது. ஏன் அது பிடிக்காது? படம் ரீசன் இருக்கும்ல, என்ன ரீசன் நல்லா பிடிக்கும்? படமே போரா தான் இருக்கும். அது அப்படியா? சொல்லுங்க. சில மூவிஸ்லாம் பார்க்கும்போதே மொக்க கான்செப்டா இருக்கும்ல. அதான் என்ன
அப்படி பார்த்தா இப்போ கண்ணகின்னு ஒரு மூவி பார்த்தோம் இல்லையா அது கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க 2 பேரும் அப்புறமா அடிச்சுக்கீங்க. உங்களுக்கு என்ன மூவி ஃபுல்லாவே ஓகே தாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓகே தான். பட் கிளைமேக்ஸ்ல வந்து சம்திங் ஸ்டார்டிங் கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் ஆனா பொண்ணுங்க லைஃப் எப்படி இருக்கும் அதுதான் வாட் எவர். பட் எனக்கு அது ஏதோ சம்திங் அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் டிசப்பாயிண்டா இருக்கும், மத்தபடி ஒண்ணும் இல்ல. பேர்ல எனக்கு பிடிக்காத படமா அதுல பார்க்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்றப்போ அதை ஏங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இதெல்லாம் ஒரு படமான்னு தோணும். ஞாபகமே இருக்காது இல்ல. நமக்கு பிடிக்கலன்றப்ப அதை மறந்துடுவோம்ல, பிடிக்காத விஷயத்த மறந்துடுவோம்ல. இது மாதிரி லைஃப்ல படமே பார்க்க கூடாதுன்னா மறந்துடுவோம். புரியல. இதுக்கப்புறம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்க கூடாதா அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படி எந்த படத்தையும் அப்படி நினைச்சாலும் நான் பார்க்க மாட்டேனே. ஐயோ பாத்துருப்பல, எனக்கு பிடிக்கல. அப்படி எனக்கு சீரியஸா ஞாபகம் இல்ல. ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, யோசிச்சு என்ன சொல்றேன்.